நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ் புதிய பாடத்தின்படி தற்போது சமீபத்தில் இருக்க அந்த ட்ரெண்ட், அதாவது சமீப காலமாகவே டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் டஃபா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதன் அடிப்படையில் சப்ஜெக்ட்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்கறாங்க, நமக்கு கண்டிப்பா தெரியக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே என்ன எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோ பதிவுல நம்ம டெய்லி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதனால வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நடுவில் கேட்கிற அந்த போனஸ் கேள்விகள், இறுதியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்குமே சூப்பரா பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரமா நம்ம ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 19 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சரியா அந்த வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து ஓகேவா, பிரசிடென்ட்ல இருந்து நிறைய அந்த இந்தியன் பாலிட்டி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, டெய்லி செய்தித்தாள்கள் வந்துட்டே இருக்கு. அதுல இன்றைய தினத்துல முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நியூஸ்ல வந்திருக்கு பாருங்க. தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கம் செய்யப்பட்டாங்க. தகுதி இல்லாதவங்க, ஓகே, ஒருத்தருக்கு 2 ஓட்டு இருக்குது, சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 65 லட்சம் பேரை அந்த வாக்காளர் பட்டியல இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் தூக்கிட்டாங்க. சரியா? இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில வந்திருக்குது. அதனால அது தொடர்பான மொத்த தகவல்களையும் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம். இந்திய அரசியலமைப்பு பிரிவு ஞாபகம் வச்சுக்கோங்க, 324 அதுல 5வது பிரிவு 3 to 4 5 ஓகேவா, 324 5வது பிரிவானது தலைமை தேர்தல் ஆணையரை உச்ச நீதிமன்ற நீதிபதியை போலவே அதே முறையில் மற்றும் அதே அடிப்படையில் மட்டுமே பதவியிலிருந்து நீக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனியா தலைமை தேர்தல் ஆணையரை பதவி செய்வதற்கு தனியா இதுல மென்ஷன் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு தேர்தல் உச்சநீதிமன்றத்துல அந்த நீதிபதிகளை எதன் அடிப்படையில எந்த பிரிவை பயன்படுத்தி பதவி நீக்கம் செய்ய முடியுமோ அதே முறையில என்ன பண்ணிக்கலாம், தலைமை தேர்தல் ஆணையரும் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படி மாதிரி ஒரு தகவல் இதுல போட்டுக்கிறாங்க. பார்க்கலாம். சரியா? இங்க பாருங்க, எதன் அடிப்படையில அப்படி பாருங்க அவங்களோட பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமை, வேலை செய்ய முடியாம, சரியா, அந்த தேர்தல் ஆணையருக்கான தலைமை தேர்தல் ஆணையருக்கான பணியை செய்ய இயலாமை, இதன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர கூடுதல் செய்திகள் தேர்வு நோக்கில என்னெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி பாருங்க. இது அரசியல் வேறுபாடுகள் காரணமாக பதவியை குறிவைக்க முடியாது. அரசியல் காரணத்துக்குள்ள 2 கட்சிகள் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி பிரச்சனை இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு, மத்திய தேர்தல் ஆணையத்தை நீக்குவதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தின் எந்த அவையிலும் அறிமுகப்படுத்தலாம். சரி, அந்த தீர்மானம் அந்த ரெசல்யூஷன் வந்துட்டு எந்த ஒரு அவையிலும் அறிமுகப்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அதற்கு முதலில் கணிசமான எண்ணிக்கையிலான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும். சரியா? மக்களவை, மாநிலங்களவை இந்த அவைகளை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த உறுப்பினர்களின் கணிசமான ஒரு ஆதரவு அறிமுகப்படுத்துறதுக்கே தேவை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பாருங்க, எத்தனை எம்பிக்கள் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் மக்களவையில் லோக்சபாவில 100 எம்பிக்கள் அல்லது மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது விவாதிக்கப்பட்டு பின்னர் வாக்களிக்கப்படும். சரி, அப்ப பாத்தீங்கன்னா லோக்சபா இருந்தா எத்தனை எம்பிக்கள் ஆதரவு தேவை அந்த தீர்மானத்தை, ஓகேவா, பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு லோக்சபா மக்களவையா இருந்தா 100 எம்பிக்கள், மாநிலங்களவை ராஜ்யசபா இருந்தா 50 எம்பிக்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அது ஒரு கண்டிஷன். அடுத்து பாருங்க, தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு 2 அடுக்கு ஒப்புதல் தேவை. 2 அடுக்கு இந்த வார்த்தை 2 டைம் வந்திருக்கு பாருங்க. சரியா? 2 அடுக்கு ஒப்புதல் தேவை. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 3/2 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தல் மற்றும் அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவு தேவை. என்ன சொல்லிருக்காங்க? 1, 3/2 பங்கு. சரியா? மொத்த உறுப்பினர்களை 3/2 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் மற்றும் அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. சரியா? அடுத்து, ஒரு சபை, மக்களவை அல்லது மாநிலங்களவை, ஓகேவா, ஒரு சபை தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் மற்றொன்று அதே பெரும்பான்மையுடன் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சபையில பெரும்பான்மை நிறைவேற்றினா கூட அதே மாதிரி இன்னொரு சபையிலும் கண்டிப்பாக அதற்கான பெரும்பான்மையுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப முக்கியமானதுமா.
அப்போதுதான் அந்த தீர்மானம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும், அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான உத்தரவையும் பிறப்பிக்க முடியும். சரி, அப்ப ரெண்டு அவைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை சூப்பரா கொண்டு வந்து பெரும்பான்மையை பெற்று அதற்கப்புறம் தான் அந்த தீர்மானம் யாருக்கு அனுப்பப்படும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சரியா, இதுதான் மொத்த ஜாதகம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். சரியா, இப்படி செய்தியில வரும்போது அது தொடர்பா சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ அது நல்லா பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் அது தொடர்பாகவோ நேரடியாகவோ மறைமுகமாவோ நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு இருக்கிறாங்க. சரியா, கவனமா இருக்கு. அதுக்குதான் எப்பவுமே நடப்பு செய்திகளுக்கு கண்டிப்பா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றதுமா. வெறுமனே நடப்பு செய்திகள் மட்டும் பத்தாது, சப்ஜெக்ட் நாலேஜும் இருக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் பத்தாது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும். ரெண்டு சேரும்போது தான் கரெக்டா நம்ம இலக்கை அடைய முடியும், கேள்விகளுக்கு ஈஸியா பதில் சொல்ல முடியும். ஏன்னா கேள்விகளுக்கு பதில்கள் இன்னைக்கு அப்படிதான் கேட்கறாங்க. 10 பேர் நினைக்கிறேன் சமீபத்தில் குரூப் 4ல கூட ஓகேவா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படி அதான் கொடுத்துட்டு ஒரு கூற்று கரண்ட் அஃபேர்ஸா இருக்குது, இன்னொரு கூற்று ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற சப்ஜெக்டா இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துறாங்க, தேர்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் தொடர்பான ஸ்டாட்டிக் ஜிகே அதையும் சேர்த்து இதுல எது சரி தப்பு அப்படின்ட்டு. சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் படித்தாலும் பத்தாது, வெறுமனே சப்ஜெக்ட் மட்டும் பத்தாது, ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பத்தாது. மூணும் ஒன்னா சேரும்போது தான் நமக்கான ஒரு இலக்கை அடைய முடியும். கவனமா இருங்க. சரியா, சரி பாருங்க. இப்ப தலைமை தேர்தல் ஆணையம் தொடர்பான அந்த பதவி நீக்கம் தொடர்பாக சில விஷயங்களை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது தலைமை தேர்தல் ஆணையர் தொடர்பான சில தகவல்கள் பார்க்கலாம். சரியா, பாருங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓகேவா. இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு எதிராக அந்த தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வர் குமார் அவர்கள். சரியா, ஞானேஸ்வர் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தற்போதைய மற்றும் 26வது தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் இருக்கிறாங்க. ஓகேவா, தற்போது இந்தியாவின் அந்த தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களாக சரி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க விவேக் ஜோஷி, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சாந்து. ஓகேவா, ஒரு தேர்தல் ஆணையம் என்பது 1+2 சொல்லுவாங்க. சரியா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களையும் உள்ளடக்கியது. சரியா, அதுல தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் தான் ஞானேஷ்குமார் அவர்கள். ஞானேஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 26வது தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா, சரி. அந்த 2 பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள், எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் சாந்து. மறக்காதீங்க. சரியாமா, விட்டுறாதீங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவுக்குள்ள எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்காக தான் நாங்களும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு படிச்சுட்டே இருங்க. எவ்வளவு ரிவிஷன் பண்ண முடியும் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா இதுல நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்வுகளையும் நம்மளுடைய நோட்ஸ்ல இருந்து எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. அது ஸ்கீம்ஸா இருக்கலாம், சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், ஓகேவா, ஸ்ட்ரைட்டா கேட்கக்கூடிய அந்த நடப்பு செய்திகளா இருக்கலாம், எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாருங்கம்மா, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம் சேவை நிபந்தனைகள் மற்றும் பதவிக்கால சட்டம் 2023. அதாவது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த புதிய நியமன சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. சரி, ஆளுங்கட்சி பிஜேபியா இருக்கும்போது 23ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சட்டம் அதாவது 2023 தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தின்படி பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஓகேவா இந்திய ஜனாதிபதியால் இந்திய குடியரசுத் தலைவரால் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார். அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா, தேர்வு குழுவில் பிரதமர் தலைமையிலான அந்த தேர்வு குழுவில் ஓகேவா மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய அமைச்சர் ஓகேவா இந்த 3 பேர் தான் இதுல இருப்பாங்க. அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யற தேர்வு குழுவின் தலைவராக தேர்வு குழுவை இடம்பெற்றிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யற குழுவுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சரியா இந்த 2023 சட்டத்திற்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பிரதமர், அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர், 3வது நபராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருந்தாங்க. ஓகேவா, அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தூக்கிட்டு தான் அது பதிலா யாரை கொண்டு வந்துருக்காங்க, பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு கேபினட் மினிஸ்டர் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இவங்க இருக்கிற அந்த டீமுக்கு பேர் தான் தேர்வு குழுன்னு சொல்லுவாங்க. சரியா, தேர்வு குழு மறக்க கூடாது. தேடல் குழுன்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா, அந்த அடுத்த தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய தேடல் குழு. இங்க பாக்குறது தேர்வு குழு. இப்ப நான் சொல்றது என்னமா தேடல் குழு. சரி, அந்த தேடல் குழுவின் தலைவராக யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அந்த டைம்ல மத்திய சட்ட அமைச்சரா இருக்காங்களோ அவங்கதான் அந்த தேடல் குழுவின் தலைவராக இருப்பாங்க. கவனமா இருங்க. சரியா, அர்ஜுன் ராம் அவர்கள் தான் தற்போது யூனியன் மினிஸ்டர் ஃபார் லா. சரியா, மத்திய சட்ட அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த அர்ஜுன் ராம் தலைமையிலான தேடல் குழு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி யார்கிட்ட அனுப்புவாங்க, பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுட்ட அனுப்புவாங்க. அவங்க ஓகே அந்த 5 பேர்ல ஒரு ஆள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே. சரியா, அந்த 5 பேர் இல்லாட்டினாலும் வெளியில இருந்து ஒரு நபர் கூட பிரதமர் தலைமையிலான அந்த தேர்வு குழுவானது
அந்த ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் அடுத்த தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வாரு. கவனமா இருக்கு. சரியாமா? ஓகே, அடுத்து போலாமா? இதுதான் அந்த புதிய சட்டம், மறக்காதீங்க. இந்த புதிய சட்டத்தின்படி 2023 தேர்தல் ஆணையர்கள் நியமன புதிய சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார். மறக்காதீங்க, அவருக்கு எதிராக தான் அந்த இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வரலாமா அப்படிங்கிற முயற்சிகள் எதிர்கட்சிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்கம்மா. ஓகே, இதான் நம்ம சொன்னது சரத்து 324. சரியா? 324 எதை பற்றியது? தேர்தல் ஆணையம் பற்றியது. ஓகே, எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்ற ஆர்டிகல் 3 to 4 மறக்காதீங்க. சரியா? ஓகே, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இந்த ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. நமக்கு தெரிய வேண்டியது, இப்படி அடிக்கடி தேர்தல் ஆணையம் நியூஸ்ல வந்ததுனால எலெக்ஷன் கமிஷன் பத்தி என்ன ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பதவி நீக்கம் கொண்டு வருவதற்கு அந்த 324 எந்த பிரிவு அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. எந்த பிரிவு? 5வது பிரிவு மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கம்மா. ஓகே, பாருங்க, என்ன ஒரு முக்கியமான ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தொடர்பானது. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்தீங்கன்னா, சரியா, வரலாற்றுல முதல் முறையாக பதவி நீக்கம் செய்வதற்கு எதிர்கட்சிகள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்ன பண்ணணும், மக்களவை மாநிலங்களவையில் எத்தனை எம்பிக்களோட ஆதரவுகள் தேவை, அந்த பெரும்பான்மை அந்த வாக்களை பெற்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். சரியா? அப்படின்னு நிறைய பார்த்திருக்கோம். இது தவிர தேர்தல் ஆணையர்கள் புதிய நியமன சட்டம் 2023 பார்த்திருக்கோம். ஓகேவா? அந்த தேடல் குழுன்னா என்ன, தேர்வு குழுனா என்ன அப்படிங்கிற எல்லாமே பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான ஒரு செய்தி, ஒரு திருத்த மசோதா பாருங்க. ஆனா அது கல்வியுடன் தொடர்புடையது. என்ன கல்வி? எஜுகேஷன். பாருங்க, இந்திய மேலாண்மை நிறுவனங்கள். சரியா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் திருத்த மசோதா 2025 மக்கள் பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த மசோதாவை மத்திய கல்வி அமைச்சராக இருக்கிற யாருமா? தர்மேந்திர பிரதான். சரியா? தற்போதைய எஜுகேஷன் மினிஸ்டர், யூனியன்ல மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான். இவர் தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க, அஸ்ஸாம் தலைநகரம் கவுகாத்தி இருக்குல்ல, இந்த கவுகாத்தியில் அமையும் IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? IIM கல்வி நிறுவனத்தை இந்திய மேலாண்மை நிறுவனங்கள், சரியா, சட்ட அட்டவணையில் சேர்ப்பதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்கிறது. ஞாபகம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்ப புதுசா ஒரு IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்க அமைய உள்ளது? அஸ்ஸாம்ல இருக்கிற கவுகாத்தில. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்கு. சரியாமா? அது தொடர்பாக தான் இந்த திருத்த மசோதா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. சரியா? தற்போது இந்தியாவில் மொத்தம் 21 இந்த 21 எக்கனாமிக்ஸ்ல ஒரு இடத்துல ஒரு நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? 21 இந்திய ரிசர்வ் வங்கி RBIயோட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த நிர்வாக இயக்குநர் சொல்லுவாங்களா, அவருடைய மொத்த எண்ணிக்கை 21. அதே மாதிரி தற்போது இந்தியாவில் இருக்க IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மொத்த எண்ணிக்கை 21. மறந்துடாதீங்க. சரியா? பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழிகள் தினம். ஓகேவா? அப்படி எதெல்லாம் ஞாபகம் வைக்க முடியுமோ, ரிவைஸ் பண்ண முடியுமோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு வருஷம் 1921, 1821 எது வரைக்கும் போக முடியுமோ அந்த நம்பரை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒண்ணு மறந்தா இன்னொன்னு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, தற்போது நாட்டில் 21 IIMகள் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டு IIM சட்ட அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. சரியா? இது தொடர்பான கூடுதல் செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் IIM, சரியா, இந்தியாவோட முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். சரியா? எந்த வருஷம் பாருங்க? 1961 என்ன போறணும்? வரதட்சணை தடுப்பு சட்டம். காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது தமிழ்நாட்டில் இந்த நில உச்சவரம்பு சட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் 1961 கொண்டு வந்திருப்பாங்க. அதே வருஷத்துல தான் இந்தியாவின் முதல் கொல்கத்தா, சரியா, IIM எங்க தொடங்கி இருக்கிறாங்க? மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவில் தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து 20வது IIM தொடங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர்ல. சரி, ஜம்முல தொடங்கி இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர், லடாக் இரண்டும் தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது 2019. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே 2016ஆம் ஆண்டு எது உருவாக்கப்பட்டது? ஜம்முல 20வது IIM இந்திய அரசினால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து தற்போது செய்தியில வந்தது ஞாபகம், 21வது IIM கடைசியா உருவாக்கப்பட்டது 21வது IIM எதுமா? மும்பை. ஓகேவா? ஞாபகம், மும்பைல. இதுக்கு அடுத்து கவுகாத்தில வந்துச்சுன்னா அது 22வது இருக்கும். கவனமா இருக்கும். சரியா? அப்போ IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திருக்கோம். முதல் முறையாக உருவாக்கப்பட்டது கல்கத்தா. அடுத்து 20வது பார்த்திருக்கோம். 20 எங்கமா? ஜம்முல. 21வது IIM மும்பைல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குதா? ஓகேவா? இதுல ஒரு போனஸ் கேள்வி. தமிழ்நாட்டில் IIM, சரி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குதா இல்லையா? இருந்ததுன்னா அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எங்க இருக்குங்கிறத பதில சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அதே மாதிரி முடிஞ்சா இது வந்துட்டு IIM பார்த்துருக்கோம்மா.
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திருக்கிறோம். அடுத்து ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா, இந்தியா ஐஐடி, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எய்ம்ஸ், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா. அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முதலில் உருவாக்கப்பட்ட இடம் கொல்கத்தா, 1961. அதே மாதிரி இந்தியாவோட முதல் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உருவாக்கப்பட்டது ஐஐடி எங்கம்மா, கரக்பூர், ஐஐடி கரக்பூர், அதுவும் மேற்கு வங்க மாநிலம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இந்தியாவோட முதல் ஐஐடி கரக்பூர் ஐஐடி தான், மறக்கக்கூடாது. மெட்ராஸ் ஐஐடி உருவாக்கப்பட்டது 1959, அதே மறந்துடாதீங்க, சரியாமா. அடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இந்தியா முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்ட இடம் டெல்லி, சரியா, டெல்லி மறக்கக்கூடாது. வருஷம் 1956 உருவாக்குனாங்க, ஓகேவா. இந்தியாவோட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில உருவாக்கப்பட்டது. அந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில தான் இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி, இந்த கோவிட்-19 அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா முறைப்படி, சரியா, அபிஷியலா செலுத்தினாங்க. என்ன டேட்ல, ஜனவரி 16, 2021 அன்று செலுத்தப்பட்டது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில தான் யாருக்கு செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஒரு தூய்மை பணியாளர், அவருடைய பேரு மனிஷ்குமார். செலுத்தப்பட்ட தடுப்பூசி கோவேக்சின். அந்த கோவேக்சின் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பு மருந்து. கவனமா இருங்க, எவ்வளவு விஷயங்கள் லிங்க் பண்ணி எங்க போறேன்னு சொல்லி பாத்தீங்களா. இதுக்கு தான் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு விஷயம் இல்ல, அதோட பல விஷயங்களை ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்காக தொகுத்து கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சொல்றேன், சரியா. எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா இது வந்து நிறைய கேள்விகள் திருப்பி திருப்பி வரும், அதை தான் சேர்த்து கொடுத்துருக்கும். கவனமா இருங்க. அடுத்து போலாமா. அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் ஒண்ணு பாருங்கம்மா, சரியா. பாருங்க, பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலை வாய்ப்பு திட்டம், சரியா. அதுக்கு என்ன சொல்றாங்க ஷார்ட்டா, பிஎம், பிரதான் மந்திரி, விபி அப்படின்னா விக்ஷித் பாரத் ரோஸ்டர் யோஜனா. இதுதான் இந்த திட்டத்தோட ஷார்ட் நேம். இந்த ஷார்ட் நேம் கொடுத்து சமீபத்தில் கூட இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல கூட அந்த மத்திய அரசோட ஷார்ட் நேம், அந்த ஸ்கீமோட ஷார்ட் நேம் கொடுத்துதான் அது என்ன திட்டம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால சும்மா அந்த பெருசா திட்டத்தை படிக்கிறது முக்கியம், அதே சமயத்தில் திட்டத்தோட ஷார்ட் ஃபார்மும் ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்துக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை கொடுத்துருக்கேன், கவனமா இருக்கு, சரியா. என்ன பேருமா ஃபுல் ஃபார்ம், பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா சொல்லுவாங்களா 1989, அதே மாதிரி இந்த திட்டம் மறக்காதீங்க, சரியா. தொடங்கியது மத்திய அரசு, தொடங்கப்பட்ட நாள் முறைப்படி ஆகஸ்ட் 18, சரியா. நேற்று தினம் தான் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 18 தொடங்கப்பட்டது முறைப்படி. கடந்த ஜூலை 1, 2025 அன்று மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது. முறைப்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 18, 2025, சரியா. இனிமே இந்த PMVBRY திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, என்ன நோக்கம், யாருக்கு இதுல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவுல பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு பாருங்கம்மா. இந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான், பரவாயில்ல. அமௌண்ட் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. மக்களே, 1 கோடினால எவ்வளவு பெரிய அமௌண்ட், 100 கோடி, 1000 கோடி, 1 லட்சம் கோடி, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால இந்த திட்டம் முக்கியத்துவம் பெறுது, கவனமா இருங்க. இதே மாதிரி 20 லட்சம் கோடி எந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது, போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். மத்திய அரசின் எந்த திட்டத்திற்காக 20 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடிக்கு நமக்கு வாய்ப்பு வளர்க்குறோம்ல, 20 லட்சம் அமௌண்ட்னாலே வேற அமௌண்ட், பெரிய அமௌண்ட். 20 லட்சம் கோடி எந்த திட்டத்திற்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட திட்டம். இத போனஸ் கேள்வியா பதில் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஒரு சில பேர் சூப்பரா பதில் சொல்றீங்க, அந்த போனஸ் கேள்வி இடையில கேட்கறது, எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் கூட நீங்க சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, கவனமா இருக்கு, ஓகேவா. சரி பாருங்க, அப்ப நிதி ஒதுக்கீடு ரூபாய் 1 லட்சம் கோடி. இந்த திட்டத்தின் இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கணும். அதோட அளவு எவ்வளவு இருக்கணும், கிட்டத்தட்ட 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த 1 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க, சரியா. சரி, இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சரியா, ஜூலை 31, 2027 தேதி வரையிலான அடுத்த 2 ஆண்டுகளில், அதான் நம்ம சொன்னது 3.5 கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதான் 2 வருஷத்துல 3.5 கோடிக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம், சரியா. சரி பாருங்க, பயனாளர்கள், இந்த PMVBRY திட்டத்தோட முக்கியமான பயனாளர்கள் யாரெல்லாம், அந்த பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியர்களும் அவர்களை பணி அமர்த்தும் நிறுவனங்களும் ஊக்கத்தொகை பெற்று பயன்பெற முடியும். பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறவங்களுக்கும் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு ஊக்கத்தொகை, ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல அப்படி அவங்கள வேலைக்கு அமர்த்துகிற, அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்துற மாதிரி நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு பேர் தான் PMVBRY திட்டம், மறக்காதீங்க, சரியா. ஓகே, இந்த ஊழியர்களுக்கான சலுகைகள், அந்த ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறாங்கல்ல, அந்த வேலைக்கு போற அந்த நபர்களுக்கான சலுகைகள் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இந்த PM
விபிஆர்ஒய் திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலைக்கு செல்லும் ஊழியர்களுக்கு ஒரு முறை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஒரு முறை தான், சும்மா மாசம் மாசம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா, ஒரு முறை ஒரு ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்க எப்படின்ட்டு, ஒரு மாத சராசரி ஊதியத்திற்கு அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி அப்படின்னு சொல்லிக்கிறது. சரியா, ஒரு மாத சராசரி ஊதியத்திற்கு நிகரான அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறவங்களுக்கு ஊக்கத்தொகை அதிகபட்சம் கொடுக்குறாங்க 15,000 ஓகேவா. அடுத்து, மேலும் இந்த தொகையானது 2 தவணைகளாக கிடைக்கும். ஒரே டைம்ல 15,000 கொடுக்குறோம், 2 தவணைகள் மூலமாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரூபாய் 1,00,000 வரை மொத்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் ஆவர். எவ்வளவுமா? ரூபாய் 1,00,000 வரைக்கும் மொத்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள். அவங்களுக்கு வழங்கப்படுகிற தொகை அதிகபட்சம் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை. முக்கியமான திட்டம், கவனமா இருங்க. சரியா, இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு. அடுத்து, நிறுவனங்களுக்கு அவங்க வேலைக்கு அமர்த்துறாங்கல்ல, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அவங்களே என்கரேஜ் பண்ற மாதிரி நிறுவனங்களுக்கான சலுகைகள். வேலை வாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் மாத ஊதியத்தை பொறுத்து 3 விதமான ஊக்கத்தொகையை பெறலாம். சரியா, 3 விதமான ஊக்கத்தொகைகளை பெறலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊழியர்களின் மாத சம்பளம் 10,000 இருந்தால் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையும். சரியா, 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 ரூபாய், 10% ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. சரியா, 10,000 முதல் 20,000 வரையிலான மாத சம்பளத்திற்கு ரூபாய் 2,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இதுவும் கிட்டத்தட்ட 10% தான். கிட்டத்தட்ட 20,000 இருந்தா 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, ரூபாய் 30,000 வரையிலான மாத சம்பளத்திற்கு ரூபாய் 3,000 ஊக்கத்தொகையா வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, கிட்டத்தட்ட 10% சம்பளத்துல 10% உங்களுக்கு ஊக்கத்தொகையா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, மேலும் 50க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 2 புதிய ஊழியர்களையும் 50க்கும் அதிகமான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 5 புதிய ஊழியர்களையும் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து பணியமர்த்த வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு? 50க்கும் குறைவான அந்த ஊழியர்களை, சரியா, வேலை செய்றவங்களை கொண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 2 பேரை புதுசா வேலைக்கு அமர்த்த வேண்டும். சரியா, அதே சமயத்துல 50க்கும் அதிகமான ஊழியர்களை, அந்த வேலையாளர்களை கொண்ட நிறுவனங்களா இருந்தா குறைந்தபட்சம் 5 புதிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். தொடர்ந்து அவங்க 6 மாதங்களுக்காவது அவங்களை தொடர்ந்து வேலையில அமர்த்த வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த ஊக்கத்தொகை அவங்களுக்கு வழங்கப்படும். எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். சரி, அப்ப புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அந்த வேலை வாய்ப்புகளை வழங்குகிற நிறுவனங்களுக்கு ஒரு 3 பிரிவுகளா பிரிச்சு அந்த ஊக்கத்தொகைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கு என்ன பேருமா? பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரியா, ஒதுக்கப்பட்ட தொகை அவ்வளவு பெருசு, 1,00,000 கோடி, மறக்காதீங்க. ஓகேவா. சரி, பாருங்க, உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இது 4 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிற அந்த உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இது, மற்ற நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகள், இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு இந்த ஊக்கத்தொகை நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஊழியர்கள் தங்கள் UAN, சரி, போனஸ் கேள்வி. சரியா, UAN அப்படின்னா என்ன விரிவாக்கம் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம். UAN எண்ணெய் உமாங். சரி, அந்த உமாங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. உமாங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நேம். இது எதற்கு அப்படிங்கறத பாருங்கம்மா. சரி, அந்த உமாங் அப்படிங்கிற செயலி மூலம் பதிவேற்றியோ அல்லது பிரத்யேக வலைதளத்தில் பதிவு செய்தோ திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். சரியா, இது கூட சேர்த்து, இந்த உமாங் கூட சேர்த்து அப்படியே இதே கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். உத்யம் போர்ட்டல், உத்யம் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த உத்யம் போர்ட்டல்ல MSME நிறுவனங்கள் அதிக புதுசா வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலதான் அந்த பதிவு செய்வாங்க. அதிக அளவு புதிய MSME நிறுவனங்கள் பதிவு செய்யறதுல சமீபத்துல தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடத்துல பெற்றிருக்கு புதுசா வர்றதுல. ஓகேவா. அதனால இதுவும் முக்கியத்துவம் வருது, உமாங் ஆப்பும் முக்கியத்துவம் வருது. ரெண்டுமே என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரியா, உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால். தேடல் இருக்கணுமா, அதுக்காக தான். டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது ஏதோ காதுல விழுந்த மாதிரி இருக்கும். நீங்க தேடி பாருங்க ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயமா இருந்தா அதை கூட கொடுத்துருவேன் சில வேலைகளை. இப்படி தேடி பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்ல எப்பவுமே மறக்காது. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு முயற்சி. ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. GST கவுன்சில். ஓகேவா, இந்த GST கவுன்சிலோட கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த GST கவுன்சில்ல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அறிவிச்சிருப்பாங்க சுதந்திர தின உரையில் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த GST வரி விகிதம் 2 விகிதங்களாக இனிமே நம்ம கலெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் தொடர்பாக, அந்த GST அந்த வரி விகிதங்கள் தொடர்பாக எங்கதான் முடிவெடுக்கப்படும்? GST கவுன்சில்ல. அந்த GST கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் நிதியமைச்சர் அவர்கள். அந்த நிதியமைச்சர்கள் தலைவர் இருக்கிற GST கவுன்சில் மொத்தம் 33 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரியா, அங்கதான் GST தொடர்பான எல்லா
அந்த வரி விலக்கு பெறதா இருக்கட்டும், சில டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கலாம், புதுசா டாக்ஸ் வந்து ஆட் பண்றது குறைக்கிறது எல்லாமே இங்கதான் முடிவு எடுப்பாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமானது. அது தொடர்பா ஒரு செய்தியை நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சரி, ஜிஎஸ்டி எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. சரியா, அதுக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி கவுன்சில் பாருங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது பிரிவு? 279வது அதுல பிரிவு ஏ. சரியா, ஏ பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். கான்ஸ்டிடியூஷன்ல வந்திருக்கிறது, கூடுதல் அந்த சட்ட திருத்தின்படி அமல்படுத்தி இருக்கிறாங்க. சரியா, இது சரக்கு மற்றும் சேவை வரியுடன் ஜிஎஸ்டியுடன் தொடர்புடைய விஷயங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பரிந்துரைகளை வழங்கும் ஒரு மன்றமாகும். எது? ஜிஎஸ்டி. ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க? மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இருப்பாங்க. அந்த வகையில தற்போது நிதியமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தான் தற்போது ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர். சரியா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 33. அந்த 33ல யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எக்கனாமிக்ஸ்ல ஜிஎஸ்டி தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸ் தொடர்பான அந்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதுல சரியா ஃபுல்லா புரியல, ஐடியா கிடைக்கல அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி தொடர்பான அந்த பழைய வீடியோஸ் பின்னாடி இருக்கு, கொஞ்சம் தேடி பாருங்க. சரியா, பாருங்கம்மா. ஜிஎஸ்டி கவுன்சில் முக்கிய செயல்பாடுகள். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்னென்ன முடிவுகள் எடுப்பாங்க, என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஜிஎஸ்டி விகிதங்கள், அந்த வரி விகிதங்கள். ஓகேவா? ஜிஎஸ்டி இருந்து விலக்கு பெறும் பொருட்கள் எக்ஸம்ஷன் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், அல்லது எந்தெந்த வரிகளுக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். வரம்பு, ஓகேவா? ஜிஎஸ்டி வரம்பு எவ்வளவு வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம போட முடியும், இந்த வரம்பு போன்றவற்றை பரிந்துரைப்பது எங்கதான்? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான். ஓகேவா? அடுத்து ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குதல், அதுவும் இந்த ஜிஎஸ்டி சபை கவுன்சில் தான் பண்ணுவாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான ஜிஎஸ்டி தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஓகேவா? இது தவிர ஜிஎஸ்டி நிர்வாகத்தை மேம்படுத்துவது, இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி தொடர்பான எல்லா செயல்பாடுகளையும் எங்கதான் முடிவெடுப்பாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில். அதுக்கு யார் தலைவராக இருப்பாங்க? நிதியமைச்சர் அவர்கள். மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை நிதியமைச்சரையும் தலைவரும் சேர்த்து 33, மறக்காதீங்க. சரியா? ஓகே, பாருங்க. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இது. ஓகேவா? பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலின் முதல் கூட்டம். சரி, இப்ப 55வது கவுன்சில் கூட்டம் ஏற்கனவே நடந்தாச்சு. அப்படி பார்க்கும்போது இதோட முதல் கூட்டம் எப்ப நடந்தது அப்படிங்கறது லைட்டா தெரிஞ்சா நல்லா இருக்கும். சரி, ஜிஎஸ்டி கவுன்சிலோட முதல் கூட்டம் செப்டம்பர் 22 முதல் 23ஆம் தேதி வரை எந்த வருஷம் நடந்திருக்குது? 2016. ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முதல் கூட்டம் நடந்திருக்குது. இந்த கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. அப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலோட முதல் கூட்டம் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சரியா, அதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டியோட 55வது கடைசியாக நடைபெற்ற கூட்டம் நடைபெற்ற நாள் பார்த்துக்கோங்க, டிசம்பர் 21, 2024. கொஞ்சம் முன்னாடி 21 எதுக்கு பார்த்தோம்? டக்கு ஞாபகம் வரதா பார்க்கலாம். 21 எதுக்கு பார்த்தோம்? சர்வதேச அந்த தாய்மொழிகள் தினம். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது எதற்காக பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் வருதா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லி நீங்க அதை இப்ப நாங்க 21 எதுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற இந்த வீடியோல தான் ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அது எதுக்கு அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி உள்வாங்கி ஃபாலோ பண்ணின்னு அர்த்தம். சும்மா பாக்குறது வேற, உள்வாங்கி கவனமா பாக்குறதுங்கிற வேற. ஓகேவா? பார்த்திருந்தா நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஐஃபை போட்டுக்கோங்க. பாருங்க, டிசம்பர் 21, 2024 அன்று 55வது கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்றது. சரியா, இதனைத் தொடர்ந்து இனிமே நடைபெற உள்ளது 56வது கூட்டம். அதுலதான் அந்த ஜிஎஸ்டியோட அந்த புதிய வரி வரம்புகள், சரியா, 2 விகிதங்கள்ல தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா, முக்கியமானது கவனம் பாருங்க. இப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குதோ அப்படியே சப்ஜெக்டுக்குள்ளேயும் போயிட்டு தேவையான விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து கொடுத்துருக்கோம். அதுக்குதான் சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க, தொடர்ந்து பாருங்க. ஒரு தேர்வில் வெற்றி பெற வரைக்கும் நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கோம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டே மாறி போச்சுது. சிலபஸ்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற ஏரியா தனியா கொடுக்கல தவிர பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், சரியா, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் இப்போ ரீசனா கேட்டுட்டு இருக்காங்க. கவனமா இருக்கு. அடுத்து பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர். கேப்டன் அனிமேஷ் உலக சாதனை. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பகல்காம்ல பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த ஆபரேஷன், அந்த நடவடிக்கை தான் என்ன பேரு? ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்ற டைம்ல இந்தியாவில இந்த கேப்டன் அனிமேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க. என்ன உலக சாதனை அப்படிங்கிற இப்ப பாப்போம். சரியா, ஆபரேஷன் சிந்தூரின் போது 314 கிலோமீட்டர் தூரத்தில், சரியா, 314 314 ஞாபகம், சரியா, 314 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமான இந்த சாஃப் 2000 AW&C போர் விமானத்தை இந்திய விமானப்படையின் கேப்டன் யாரு?
அனிமேஷ் சுட்டு வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு போர் மாதிரி உள்ள சூழ்நிலையில இவ்வளவு குறுகிய தூரத்துக்குள்ள 314 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள யாருமே எதிரி நாட்டு போர் விமானத்தை இவ்வளவு ஷார்ட்டா பக்கத்துல இருந்து இவ்வளவுக்குள்ள ஒரு டார்கெட்டா அடிச்சதே கிடையாது. அப்படி குறுகிய தூரத்துக்குள்ள, அதாவது 314 கிலோமீட்டர் தூரத்துல பாகிஸ்தானோட அந்த சாஃப் 2000 அப்படிங்கிற போர் விமானத்தை சுட்டி வீழ்த்தி யார் சாதனை படைச்சிருக்காங்க? இந்திய விமானப்படையின் அந்த கேப்டனான அனிமேஷ் அவர்கள் சாதனை படைச்சிருக்காங்க. சரியா? காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் 22 2025 அன்று பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த டேட்டா பார்த்து மறந்துடக்கூடாது. பகல்காம் அட்டாக் நடைபெற்றது ஏப்ரல் 22, 2025. சரியா? சரி, அடுத்து என்ன நடந்தது சொல்லி பாருங்க. இதில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி மே 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியாவின் முப்படைகளும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தன. அப்போ மே 7ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்தியா அந்த தீவிர தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி கவுண்டர் அட்டாக் தான் பேரு ஆபரேஷன் சிந்தூர். மறந்துடாதீங்க. சரி, ஆபரேஷன் சிந்து அப்படின்னா ஆபரேஷன் சிந்து வேற, ஆபரேஷன் சிந்தூர் வேற. ஓகேவா? ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில ஓடி இருக்குல்ல, அந்த ஈரான்ல இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சிந்து. இது சிந்தூர், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரியா? ஓகே. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா S-400, அந்த S-400 அப்படிங்கிறது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. எதிரி நாடுகள் வந்து வான் வழியாக இந்தியாவை நோக்கி எந்த ஒரு தாக்குதல், இந்த ட்ரோன்கள் மூலமாகவோ விமானங்கள் மூலமாகவோ ராக்கெட் மிசைல் எதன் மூலமா சரி இந்தியாவுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் மேற்கொண்டாங்கன்னா அதை பாதுகாத்து தடுக்கிற ஒரு கவசம் தான் S-400 சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. சரியா? இது வந்து நம்ம ரஷ்யாவிடம் இருந்து நம்ம வாங்கி இருக்கிறோம். இதை தான் ரஷ்யாவிடம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்க மேல பொருளாதார தடை விதிப்போம் அப்படிங்கிற அமெரிக்கா நம்மள மிரட்டினாங்க. அதே மாரி நம்ம S-400 இந்தியா வாங்கி இருக்கிறாங்க. இந்த நாட்டிடம் இருந்து, ரஷ்யாவிடம் இருந்து. சரியா? இந்த S-400 வான் பாதுகாப்பு கவசத்தை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு, S-400 வான் பாதுகாப்பு கவசத்தை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? நம்மளுடைய கேப்டன் அனிமேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. குரூப் கேப்டன் அனிமேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை கௌரவப்படுத்துற மாதிரி தான். சரியா? அந்த பாகிஸ்தானோட அந்த போர் விமானத்தை சுற்றி வீழ்த்துறதுனால கௌரவப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு சுதந்திர தினத்தன்று 79வது சுதந்திர தினத்தன்று வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து போலாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். கேள்விகள் சூப்பர் 6 நடுவுல நிறைய இன்றைய தினத்துல கேள்விகள் கேட்டுக்கிறேன். கரெக்டா பதில் சொல்லுங்க மாணவ கண்மணிகளே, நண்பர்களே. சரியா? சூப்பர் 6ல ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சரத்து 324 அதுல பிரிவு 5 எதனுடன் தொடர்புடையது? இதுதான் சூப்பர் 6 கேள்வி நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? முடிஞ்சா தலைமை தேர்தல் ஆணையருக்கான அந்த வயது, சரியா, எத்தனை ஆண்டுகள் பதவி காலம் இருக்கலாம் அல்லது எந்த வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அதை சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேவா? அடுத்து, தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் எந்த ஆண்டு சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? நம்பர் 4, தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான தேடல் குழுவின் தலைவர் யார்? வார்த்தை பார்த்துக்கோங்க, தேடல் குழுவின் தலைவர் யார்? ஓகேவா? 5வது கேள்வி, இந்திய ராணுவத்தினால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எப்போது மேற்கொள்ளப்பட்டது? நம்பர் 5, முக்கியமான ஸ்கீம் PMVBRV திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் என்ன தெரிந்திருக்கான மொத்த சூப்பர் 6 கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம சிறப்பான முறையில பதில சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.